வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னா 14 கீழ்க்கணக்கு நூல்கள். உங்களுக்கு தெரியும் தமிழ் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியம், சங்கம் மருவிய இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 பாட்டு 8 தொகை. இதுதான் சங்க இலக்கியம். சங்கம் மருவிய காலத்துல தோன்றிய இலக்கியங்கள் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அறம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அகத்திணை சார்ந்த நூல்களும், அதுக்கப்புறம் புறத்திணை சார்ந்த நூல்களும் இருக்கு. அப்போ இதுல இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள், இந்த 18 வகை நூல்கள் என்ன அப்படின்றத முதல் பார்த்துடலாம். 18 வகை நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, ஏழாதி, முதுமொழி காஞ்சி, திருக்குறள், கார் 40, ஆசார கோவை, களவழி 40, கைநிலை 40. இது சங்கம் மருவிய காலத்துல தோன்றி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன சொல்ல வராங்கன்னா மனிதர்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் வாழ்வியல் எந்த மாதிரி சிறப்படைஞ்சு இருந்தது அப்படின்றதுக்கான சான்றுகளா இந்த நூல்கள் இருக்கு. அப்ப இதுல பார்த்தோம்னா இந்த நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப நம்ம முதல் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அறக்கருத்துடைய நூல்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 11 வகை அறக்கருத்துள்ள நூல்கள் இருக்கு. முதலாவதா அதுல எடுத்துட்டோம்னா திருக்குறள், அப்புறம் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏழாதி, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, பழமொழி. இந்த 11 நூல்கள் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அறம் சார்ந்த நூல்களா இருக்கு. இதுல திருக்குறள் நம்மளுக்கு தெரியும், அறம் பொருள் இன்பம் இதை பத்தி தான் சொல்லுது. 2 வரிகள் அப்படின்னு சொன்னா கூட அதுல கருத்துகள் ஏராளம். இப்ப எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள்ல இருக்கிற அந்த செய்திகள் எல்லாத்துக்கும் எல்லா காலங்களையும் எல்லா நாடுகளிலும் இது பொருத்தமானதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப திருவள்ளுவரோட அவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா காலத்தை 2 வகையா பிரிப்பாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்றத பிரிக்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த இதுல பைபிள் அப்படி இந்த உலகத்துல நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள் தான் இல்லைங்களா. அப்போ அது மாதிரி அது போலவே திருக்குறளையும் மொழிபெயர்க்கப்பட்டது, அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பைபிளுக்கு அடுத்தபடியாக திருக்குறளை சொல்லலாம். இந்த திருக்குறள் அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படிங்கும் போதே தமிழர்களோட வாழ்வியலை திருவள்ளுவர் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் 3 கட்டங்கள்ல நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு இல்லையா. இப்போ அறம் பொருள் இன்பம், இந்த 133 அதிகாரங்கள் தான் இருக்கு. ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் வீதம் 1330 குறள்கள் இருக்கு இல்லையா. இந்த 1330 குறள்களும் ஒவ்வொரு அர்த்தம் பதிந்ததாக இருக்கும். அதாவது ஒவ்வொருவருக்கும் வாழ்வியல் சிந்தனைகளை மேம்படும் விதத்துல அழகா கொடுத்திருக்காரு. இதுதான் சொல்றாங்க அறநூல்கள்ல முதன்மையானதா நம்ம திருக்குறள் பார்த்துக்கலாம். இது எப்படி ஒரு தனி மனித வாழ்க்கையும் எடுத்துக்கலாம், அல்லது பொருளாதாரம் சமூகம் சார்ந்து பொருளாதாரத்தையும் எடுத்துக்கலாம், அல்லது தனிப்பட்ட இருவர் வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்றத பத்தியும் எடுத்துக்கலாம், குடும்பம் எப்படி மேம்பட்டு இருக்கணும் அப்படி இந்த மாதிரி நல்ல நல்ல அறக்கருத்துக்களை திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. அப்ப இந்த கருத்துக்கள் நம்ம வாழ்வியலை கடைபிடிச்சோம்னாவே நம்ம அறம் சார்ந்த மனிதனா இருப்போம் அப்படின்றதுல எல்லளவும் ஐயமில்லாத ஒரு விஷயமா இருக்கு. அது போல நான்மணிக்கடிகை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 4 வரிகள்ல அழகான கருத்துக்கள் நிறைவா கொடுத்துருக்காங்க. இப்போ அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கும் போது நம்ம ஒழுக்கமுள்ள மனிதனா இந்த உலகத்துல பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னா இந்த நான்மணிக்கடிகள்ல சொல்லப்பட்டிருக்க செய்திகளை நம்ம கடைபிடிச்சோம்னாலே போதுமானது.
இந்த இதெல்லாம் எதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல நல்ல அறக்கருத்துக்களை கடைபிடிக்கும் பொழுது நம்மளோட முன்னோர்களின் வாழ்வியலை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்றது ஒரு மேம்பட்ட கருத்தா இருக்கு. இதுல எப்படின்னா, அறத்தோட வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனைகள் வந்து இந்த பாடல்கள்ல மிகைப்படுத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வாழ்வியல் முறைகளை வந்து முன்னோர்கள் வாழ்ந்த நெறிகளோட நம்ம கடைபிடித்தோம்னா, அதாவது இலக்கிய நம்ம சங்கம் மருவிய நூல்கள்ல இருக்கிற இந்த அறநூல்களை கடைபிடிச்சோம்னாவே நம்ம வாழ்க்கை மேம்படும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை. சரி, இதே அறக்கருத்துக்களை அடுத்த காணொளிகள்ல வேற என்னென்ன நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல அறக்கருத்துக்களை சொல்லி இருக்கிற மீதி நூல்கள் என்ன அப்படின்றத அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.